ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து தக்காளி தொக்கு. அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி, பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி 1/2 கிலோ எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி. அதுக்கப்புறம் நமக்கு திரும்ப பாடுறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் தேவை. அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. அப்புறம் புதுசாக வந்து எல்ஜியில் ரெட் சில்லி போட்டிருக்கா. அது நான் இன்னும் எப்படி காரம் இருக்கும் என்ன எதுன்னு டேஸ்ட் பண்ணல, சும்மா காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து எம்டிஆர் ரெட் சில்லி பவுடரும் டிக்காலாலும் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு இலுப்பச்சட்டி வச்சுட்டுருக்கேன் அடுப்பில். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயில் பாதி எண்ணெய் விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே என்ன பண்ணுங்க, எல்லா தக்காளியும் ஒன்று ஒன்றா அதில் போட்டுடணும். எல்லா தக்காளியும் அதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதையும் கொஞ்சம் உதுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா மூடி போட்டு வச்சுருங்கோ. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதுவே தண்ணி விட்டுக்கும். ஸோ மீடியம் இதில் வைங்கோ. மீடியம் இதில் வச்சுட்டு அது நல்லா இதுவாகட்டும், பார்க்கலாம். இப்போ நடுப்புற கொஞ்சம் திறந்து விட்டுக்கோங்க. திறந்து விட்டுட்டு கிளறிக்கோங்க. அதுவே தண்ணி விட்டுக்கும், அந்த தண்ணி போகும் நம்மளுக்கு. இதில் வந்து 2 காஷ்மீரி சில்லியும் இதோட நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறிட்டு திருப்பி மூடிடுங்கோ, நல்லா வேகட்டும். அதில் வர ஜலத்துலேயே அது வந்து நல்லா வெந்துடும். மூடி வச்சுடலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகிடுது. இப்போ பாருங்கள், நல்லா ஜலம் விட்டுண்டு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த அளவுக்கு இது பண்ணால் போகணும். ஏன்னா திருப்பியும் இதை நம்ம கொதிக்க தான் விட போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஆறணும். இது நல்லா ஆறின உடனே பார்க்கலாம். இது வந்து இப்போ நல்லா ஆறிடுது. அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு வெறும் அப்படியே அரைச்சின்னு வந்துடும். எந்த வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது அப்படியே போட்டு அப்படியே 2 ஈடாக அரைச்சின்னு வந்துட்டு காமிக்கிறேன்.